இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் ஐலி, நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் சொன்ன ரீசன் உனக்கு கரெக்ட்னு தோணுதா? ஏன் சிவா அப்படி கேக்குறீங்க? அதுல என்ன சந்தேகம்? நீங்க சொன்ன காரணம் ரொம்ப கரெக்டானதுதான். எனக்கு அதுல ஏதாவது தப்பா தோணி இருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேன்ல. ஐலி, சிலியன் மாம்சும் பாவை வராங்க பாரு. அங்க பாரு, யார் வராங்கன்னு பாரு. பாவை வா. என்ன மாப்ள, ரெண்டு பேரும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஏன் மாம்சு, நாங்க வெயில சுத்துறத பார்த்தா உங்களுக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அது பாவை குட்டி, புது டாலா அப்பா வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல, வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் பாவை வெளியே கூட்டிட்டு போக சொன்னா. அப்படியே நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம். என்னன்னு நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? எல்லாம் அந்த காளியப்பனாலதாமா. அவர் என்ன செஞ்சாரு? அவன் தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறானாமா. நான் தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேம்மா. இப்படி உன்னோட கவனிப்பு அந்த பக்கம் மட்டும் இருந்திருக்காது. இங்க பார், நான் தான் உன் சொத்தை இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீ எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் இவர்கிட்ட. டேய் டேய், மரியாதை இல்லாம பேசுன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா சொன்ன? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன. இத பாருங்க, இது என்னோட பர்சனல் மேட்டர். இதுல நீங்க தலையிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த ஆளு ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்காருன்னு கூட தெரியாம உங்க அக்கா அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஏற்கனவே அவனால ஏற்கனவே நான் அவனால பெருசா இழந்திருக்கேன். மறுபடியும் எல்லாருமா சேர்ந்து இந்திராவை ஏமாத்துறத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் எனக்கு கோபம் வந்துருச்சு. ஆனா உங்க அக்கா வழக்கம் போல என்னதான் திட்டினா. அதனாலதான் நான் டென்ஷனா இருந்தேன். விடுங்கண்ணே, இதுக்கு முன்னாடி அன்னை கூட நீங்க மட்டும் இருந்ததுனால அவங்க எல்லாரும் உங்களை ஈஸியா சமாளிச்சுட்டாங்க. ஆனா இப்பதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நம்மள மாதிரி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. பாத்துக்கலாம். அக்கா அவங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்க? எல்லாரும் அவங்க சொத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க. விடுங்க மாம்ஸ், பாத்துக்கலாம். அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்காது. மாம்ஸ், நாங்க ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறோம். அவன் தான் கால் பண்றான். நீங்க என்ன பண்ணுங்க, பாவை கூப்பிட்டு கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கிளம்புறேன். கிளம்புறமா? பாய் சொல்லு. பாய்.